நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. பிறந்த உடனே சீனி போடுறதுக்கு குடும்பம் எல்லாம் வரும். இறந்த உடனே பால் ஊத்துறதுக்கும் அவனை நல்லபடியா குளிப்பாட்டி அவனை அந்த அடக்கம் பண்றதுக்கான மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க அம்மாவை போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. இறந்துட்டா நீங்களே பாத்துக்கோங்க, நான் பணம் எவ்வளவு வேணாலும் தரேங்கிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு அதிகமா கேட்கப்பட்டு, என் பிள்ளை இந்த வந்துறான்னு சொல்லி விட்டு போனான் தம்பி, இதே இடத்துலதான் நான் இருக்கேன், ஆனா இன்ன வரைக்கும் என் பிள்ளை வரல. யாரோ ஒரு பிள்ளைகள் கடந்து போறப்ப எனக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்த ஒரு நகர்வா போறப்ப சாலை ஓரம் ஒரு மனிதர் மொச்ச நிலையில அவர் கையசைச்சு மட்டும் ஏதோ கேட்கிற மாதிரி இருக்கு. நாங்க பக்கத்துல போறப்ப பேச்சு மூச்சு இல்லை. எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இது சமூக சேவை கிடையாது, இது எங்களுடைய கடமையான ஒரு விஷயம். நான் ரோட்ல இருக்கேன், உணவு கிடைக்குது, உடை கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, ஆனா நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வி எங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் சாலை ஓரம் வரக்கூடிய காரணம் என்னன்னு யோசிச்சோன்னா, பெத்த பிள்ளைகள். கொரோனாங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல நம்மளுமே ஒரு பயம் வந்துச்சு. அதை கடந்து நம்ம ஒரே விஷயம் தான், எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு பெரிய இடம் வந்தாலும் பயங்கிற விஷயத்த நம்ம மனசுல இந்த ஃபீல்ட்ல கொண்டு வரக்கூடாது. இது வரைக்கும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட உடல்களை நம்ம சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில இல்ல முதியோர் காப்பகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இதை எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கோம். வெளிநாட்டுல இருந்தா உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்க விலை போறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீ செய்யணுமா, வெட்டியா வேலை செய்ய போறியா, பணம் அடக்கம் பண்ண போறியா, இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற பல கேள்விகளை நாங்க ஹியர் பண்ணியிருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஒரே விஷயம் தான் தோணும், என்னடா இது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்மள்ட்ட சொல்றாங்களே, நம்மளும் மற்றவங்க மாதிரி கடந்து போயிருக்கணுமோ, இதுதான் என்னுடைய கடைசி வாழ்க்கை, இதை நான் சரியா வாழணும், என்னை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 மனிதர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத எனக்கு பெரிய இம்பாக்டா கொடுத்தது என் தந்தையுடைய மரணம். வணக்கம், என்னுடைய பேர் காலித் அகமத். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம்ங்கிற ஒரு ஊர். பள்ளி படிப்பு எல்லாமே அங்கே படிச்சிட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு பிள்ளைகள்னு சொல்லலாம். விளையாட போகிறா இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு மில்லு இருக்குது, அங்கே தான் நாங்கள் விளையாடுவோம். பெரிய வெளி நட்புகள்லாம் பெருசாக இருக்காது. அதை தாண்டி கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தோம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க சூழ்நிலையில் தான் நம்ம சாலை ஓரம் நிறையா மக்களை சந்திப்போம். பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், யாரோ ஒரு மனிதர்கள் யதார்த்த ஒரு எதிரில் நடந்து வரப்போ கூட ஒருத்தவங்க சந்திச்சு, சாப்பாடு வாங்கி கொடுப்பா, ரொம்ப பசியாக இருக்குன்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதை தாண்டி இன்னைக்கு பல தன்னார்வ தொண்டு நிறுவனம் உணவு கொடுக்குறாங்க, உடை கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்போ நாங்கள் சந்தித்த சில நபர்கள் ரொம்ப எங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க. என் பிள்ளை இந்த வந்துறான்னு சொல்லி விட்டு போனான் தம்பி, இதே இடத்துல தான் நான் இருக்கேன், ஆனா இன்ன வரைக்கும் என் பிள்ளை வரல. யாரோ ஒரு பிள்ளைகள் கடந்து போறப்ப எனக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்த ஒரு நகர்வா போறப்ப சாலை ஓரம் ஒரு மனிதர் மொச்ச நிலையில, மூஞ்சி எல்லாமே மொச்சி, உடம்புல வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அவர் கையசைச்சு மட்டும் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு. நாங்க பக்கத்துல போறப்ப நாக்கெல்லாம் வறண்டு போயிருந்த சூழ்நிலை, அவருக்கு மூஞ்சில தண்ணியை தடவி கொடுக்கலான்னு பாக்குற நிலைமையில பேச்சு மூச்சு இல்லை. உடனே நாங்கள் 108க்கு தகவல் கொடுத்து நாங்கள் வர வச்சு பார்க்குறோம். அவர் மரணித்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பெருசாக இந்த ரெஸ்கியூ ப்ரொசீஜர் என்ன நடக்கும் எதுவும்லாம் தெரியாது. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க 100 கூப்பிட்டாங்க, போலீஸ் வந்தாங்க, ஏதோ நோட் பண்ணாங்க, அவங்க ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு வண்டி ஏற்றிட்டு போயிடுச்சு. இதையும் நான் கடந்துட்டேன். எனக்கு நெருங்கிய ஒரு மரணம் ஒன்று ஏற்படுது. அதனுடைய வலியும் தாக்கமும் அதை விட்டு மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப முன்னாடி சொன்ன சில மனிதர்களுடைய வார்த்தைகள் என் மனசுல உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. நான் ரோட்ல இருக்கேன், உணவு கிடைக்குது, உடை கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, ஆனா நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வி எங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அப்ப நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய வீட்டில் இருக்கலாம், பங்களா வீட்டில் இருக்கலாம், கீத்து வீட்டில் இருக்கலாம், இல்லை எங்கே இருந்தாலும் மரணம் அனைவருக்குமானது, பொதுவானது. அப்போ அந்த மரண நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிள்ளைகளாக இருந்து அவங்களுடைய கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த பணிகளை நம்ம 2017 தேர்வு செய்கிறோம்.
எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இது சமூக சேவை கிடையாது. இது எங்களுடைய கடமையான ஒரு விஷயம். சாலை ஓரம் ஒரு மனிதரை பார்க்குறோம், இறந்துடுறாரு. அத காவல்துறை எடுத்து மார்ச்சரில வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு அதை எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல, காவல்துறையுடன் சேர்ந்து நாங்களும் ஒரு பிள்ளைகளா ஒரு கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து தான் நாங்க தொடங்குறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் சாலை ஓரம் வரக்கூடிய காரணம் என்னன்னு யோசிச்சோன்னா, பெத்த பிள்ளைகள். தனக்கு படிப்பு கொடுத்தவங்க, பணம் பொருளாதார வசதியை கொடுத்த அந்த தாயையும் தந்தையும் இன்னைக்கு சாலை ஓரம் விட்டு செல்லக்கூடிய மனிதர்களை நம்ம கண்ணோரமா பார்க்குறோம். ஆட்டோல வராங்க, அப்படியே தூக்கி போடுறாங்க, போயிடுறாங்க. இது மாதிரி எவ்வளோ சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இளைஞர்கள் கிட்ட, அது நம்மளுடைய பொறுப்பா ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க தொடங்கி அதனுடைய பயணத்தை தொடங்குறோம். ஆதரவற்ற உடல்களை எடுத்து நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகள். காவல்துறை தான் இது முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பெடுத்து அவங்க தான் செய்யக்கூடிய விஷயம். நாங்க அந்த 4 பேர்ல ஒரு மனிதராக இருக்கணும். ஏன்னா நான் மரணிச்சிட்டா என் பணம் என் கூட வரப்போறது கிடையாது. நான் வச்சிருக்க வீட்டில் என் பாடியை வைக்க போறது இல்லை. நான் சொந்தமாக வச்சிருக்க கூடிய கார்ல கூட பணத்தை ஏன் ஏத்துறீங்க? நம்மளுக்கு இறந்துட்டா கூட பேர் கூட நிச்சயமா கிடையாது. என்ன சொல்லுவாங்க, பாடி எப்போ ஏத்துறீங்க, ஜனாசாவை எப்போ எடுக்க போறீங்க, சவத்தை எப்போ எடுப்பீங்க, இப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளுடைய கடைசி பேரா போறப்ப, நம்ம அந்த மனிதர்களுக்கு அந்த 6 அடி குழிய சரியான முறையில் கண்ணியமான முறையில் அடக்கம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் உறவுகள் ட்ரஸ்ட். இப்போ நீங்க 2017ல இந்த விஷயம் ஆரம்பிச்சேன்றீங்க. எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரம்பிக்க ஒரு ஊன்றுகோல், ஒரு அழுத்தம் இருக்கும் வாழ்க்கையில. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்கள என்ன விஷயம் தாக்குச்சு? ஸோ எதனால அந்த உறவுகள்ன்ற அந்த பயணத்தை ஆரம்பிச்சீங்க? நான் சொல்லியிருந்தேன்ல, சாலை ஓரம் நிறைய மக்களுடைய அந்த வார்த்தைகள் தான். நான் செத்தா ஈ மூச்சு போய் கிடக்கும், எறும்பு மொக்கும். ஆவடி பக்கத்துல ஒரு தாத்தா பஸ் ஸ்டாண்ட்ல போய் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நாங்க அவருக்கு ட்ரெஸ் கொடுக்க போறோம். அப்ப அவர் யதார்த்தமா சொன்னாரு, என் பக்கத்துல ஒருத்தவன் படுத்துக்கிட்டான் தம்பி, செத்துட்டான்னு கூட சொல்றதுக்கு இது இல்லை, என்னாலையும் எந்திரிச்சு நடக்க முடியாது, நானும் அப்படியே போற போக்குல நான் இந்த வாழ்க்கையை தேடி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்படியே எறும்பு மொச்சு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் வந்துட்டு போய் பார்க்கல, ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சு, அவங்க தான் நின்று பார்த்து உடனே வண்டியை ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம மனசை ரொம்ப கனமாக்குனுச்சு. நான் செத்தாலும் இது மாதிரி தானே போவேன், என்னை யார் வந்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துச்சு. காரணம், ஒரு மனிதனுடைய கடைசி பிறந்த உடனே சீனி போடுறதுக்கு குடும்பம் எல்லாம் வரும், இறந்த உடனே பால் ஊத்துறதுக்கும் அவனை நல்லபடியா குளிப்பாட்டி அவனை அந்த அடக்கம் பண்றதுக்கான மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு டெக்னாலஜின்னு ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க சிசிடிவிலே பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல வெளிநாட்டுல இருந்து அவங்களுடைய இறுதி கடமையை கடைசி வரைக்கும் நாங்களே செய்யறோங்கிற பேக்கேஜ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. பிள்ளைகள் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறப்ப இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க அம்மாவை போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க, இறந்துட்டா நீங்களே பார்த்துக்கோங்க, நான் பணம் எவ்வளவு வேணாலும் தரேங்கிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு அதிகமா கேட்கப்பட்டுருச்சு. அப்ப மனிதம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதை தாண்டி முதல்ல தான் வீட்டில் இருக்கணும். தன்னை பெத்தெடுத்து அந்த 10 மாதம் கருவில் சுமந்து பெத்தெடுத்த அந்த தாயையும் தந்தையும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுடைய கடைசி மரியாதை எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த தான் நாங்கள் உறவுகள் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு பயணத்தை ரொம்ப இதாக தொடங்குறோம். எல்லாருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு இம்பாக்ட்னு ஒன்று இருக்கும். இம்பாக்டால இந்த விஷயம் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் காரணமாக, அது மாதிரி எந்த அழுத்தம் காரணமாக இதை வந்து உங்களுக்குள்ள தோணுச்சு? என் தந்தையுடைய மரணம் அனைவருக்குமே எல்லாருக்குமே இருக்கும், வீட்டில் உள்ள நெருங்கிய மரணம். அதே மாதிரி தான் என் தந்தையுடைய மரணம் அப்படிங்கிறது எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுத்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க, எல்லா சூழ்நிலையிலும் எல்லாமே. எங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல போய் சம்பாதிக்கணும், பெருசாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து நான் கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை நிரூபித்தது தந்தையுடைய மரணம். 6 அடி குழி 5 அடி துணி, இதுதான் என்னுடைய கடைசி வாழ்க்கை. இதை நான் வந்து சரியாக வாழணும், என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 4 மனிதர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத எனக்கு பெரிய இம்பேக்டாக கொடுத்தது அந்த மரணம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மாறுதல்னு சொல்லலாம் எங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு இந்த சமூகம் இந்த பணியை எந்த அளவுக்கு பார்க்குது அப்படின்னா, இன்னைக்கு ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க. நிறைய பேர் எங்கள் கூட தொடர்ந்து பயணம் செய்கிறனால அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீ செய்யணுமா, வெட்டியா வேலை செய்ய போறியா, பணம் அடக்கம் பண்ண போறியா, இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற பல கேள்விகளை நாங்கள் ஹியர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் எனக்கு ஏஜ் வந்து 22. அந்த வயசில் இந்த மாதிரி ஒரு வேலைகள், ரிட்டையர்ட் ஆகிட்டு 60 வயசில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ இன்னைக்கு செய்ய போறியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, நான் இந்த சமூகத்துக்கு என்ன ஒன்று கொடுக்க போகிறேன்,
சோசியல் கேபிட்டல்னு சொல்லுவோம். நாளைக்கு என்னுடைய தலைமுறைகள் இந்த சமூகத்துல நல்லா வாழணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அவலம், சாலை ஓரம் இருக்கக்கூடிய மனிதர்களே இருக்கக்கூடாது. பெத்த பிள்ளைகள் அப்பா அம்மாவ கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சோசியல் கேபிட்டலா நான் சேர்க்கிறப்ப கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். வெளிநாட்டுல இருந்தா உடனே பொண்ணு குடுத்துருவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. உள்ளூர்ல இருக்கிறவன் வந்து விலை போறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் மாப்பிள்ளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நிறைய வார்த்தைகளை ரொம்ப ஒரு அநாகரிகமான சில வார்த்தைகள்லாம் நான் காதால கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ எங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரோட்டில் இருந்தவங்களை எடுக்கிறது, இப்போ 7 வண்டி இருக்குது, ட்ரெயினில் அடி போடுறதா இருக்கட்டும், இல்லை அழுகி போயிருங்க, நாங்கள் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். என் பொண்ணை கொடுத்துட்டா இவன் எப்போ வேணாலும் போயிடுவான், இவன் நைட்லாம் இருக்க மாட்டான், கல்யாணம் முடிச்சு நைட்டு ஃபோன் வந்தால் இவன்லாம் ஓடி இப்படி நிறைய வார்த்தைகளை வந்து நான் நிச்சயமாக என் காதால் கேட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு ஒரே விஷயம்தான் தோணும், என்னடா இது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்மள்ட்ட சொல்கிறாங்களே, நம்மளும் மற்றவங்க மாதிரி கடந்து போயிருக்கணுமோ அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் வரும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மரணம் வரப்ப நிச்சயமாக நம்ம உதவியை நடுறப்ப நம்ம நின்று செஞ்சு கொடுப்போம். அப்பயாச்சும் உணர்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நேராக எங்கள் வீட்டில் யார்ட்டாச்சும் போயிட்டு, அவன் என்ன அதுக்குள்ளே போகிறான், அவன் என்ன இப்படி தூக்குறான் அப்படிங்கிற வார்த்தைகளை திருப்பி போய் எங்கள் வீட்டில் உள்ளவங்க யார்ட்டாச்சும் சொல்கிறப்ப அது நம்மள்ட்ட வரப்போ ஒரு மன கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து நன்றி எதிர்பார்த்தோ இல்லை பலனை எதிர்பார்த்தோ இந்த வேலைக்கு வரல. இப்போ நான் அன்னோன் பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறேன்னா அவங்கள்ட்ட நன்றியும் எதிர்பார்க்க முடியாது, பலனையும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நாங்கள் அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வேலைகள் செய்கிறோம். நிறைய வார்த்தைகளை கேள்விப்பட்டு ஆனால் பொறுமையாக இருந்தனால இன்னைக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த திருமணத்துக்கு அப்புறம் நிறைய நடந்துச்சு. ஸோ என்னுடைய மனைவி எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு பேக் போன் மாதிரியே இருந்து, நிறைய பேர் சொன்னாங்க புள்ள உண்டாயிருக்கிறப்ப அவனை அங்கே போக வேணான்னு சொல்லி, இங்கே போக வேணான்னு சொல்லி, இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் உடச்சி என் கணவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேலையை அவர் செய்கிறாரு, நீங்கள் அதை பற்றி யாரும் கேட்க அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என் மாமனார் மாமியாராக இருக்கட்டும் எல்லாரும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக தான் இன்றைக்கும் போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் பிரச்சனைன்னு உண்மையை சொல்லலாம் சந்தித்தது கிடையாது. சில உடல்களில் ஏற்படக்கூடிய நெருடல்கள் இருக்கும் எங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊரில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. அவர் சென்னைக்கு வந்து எப்படி இறந்துடுறாரு. அப்போ உடலை வைக்கிறாங்க, போலீஸ் அங்கங்கே தேடுறாங்க. அவர் சென்னை சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கம்ப்ளைண்ட் இல்லை, எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்து அடக்கம் பண்ணுறோம். அவர் பேர் சொன்னனால அவருடைய மத முறைப்படி நம்ம பண்ணுறோம். பண்ணி முடித்து வெளியில் வரப்போ தான் தெரியுது, கடைசியாக எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த நபர் தான் நம்ம எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு உடல் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் எங்கேயுமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கிடையாது. பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அப்பா எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரு இல்லை கோயிலுக்கு போயிட்டாருன்னு விட்டுட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வரலை. திடீர்னு ஸ்டேஷனுக்கு சரி இதுக்கப்புறம் வரல, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலான்னு வரப்போ அந்த காவல்துறையுடைய அறிவிப்பு பலகையில் ஆண் பிரேதம் கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணோம். அந்த உடலை பார்த்தீங்கன்னா இவங்க மாலை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, அதான் சாயங்காலம் ஒரு 6 மணி போல என்னமோ. ஆனால் அந்த உடலை நாங்கள் காலை தான் அடக்கம் பண்ணோம் 1 மாதம் கழிச்சு. கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக ப்ராப்பராக கொடுத்துருந்தா பக்கத்து ஸ்டேஷன் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது, பக்கத்து ஸ்டேஷனில் தான் அவர் அங்கே நடந்து வரப்போ ரோட்டில் மயக்கம் போட்டு விழுவுறாரு, இறந்துடுறாரு. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால அவர் உடலை எடுத்து நம்ம அடக்கம் பண்ணுறோம். அதனுடைய வலி வேதனை, பெத்த பிள்ளைகள், கடைசியாக எங்கள் அப்பாவை பார்க்க முடியலைங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப நிறையா இருக்கும். இது வரைக்கும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட உடல்களை நம்ம சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இல்லை முதியோர் காப்பகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இதை வந்து எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கோம். பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, எங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாது இல்லை வெளி மாநிலத்துலேயும் வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க முறைப்படி எரிக்கன்னா எரிச்சு இல்லை புதைக்கன்னா புதைச்சி கொடுக்குற பணிகளை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா எங்கேனோ வந்து எந்த மண்ணுக்கு போகிறாங்க அப்படிங்கிற, பிறப்பு எங்கே வேணால் இருக்கலாம், இறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கணும். அதை தாண்டி அந்த விஷயத்த நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் எங்கள் மனசில் நினச்சிக்கிற ஒரே விஷயம் வந்து, நான் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன். நாளைக்கு நான் திருப்பின்னு சொல்கிறேன், நான் கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஆனால் என் வாழ்க்கையில் நான் யாரையும் துரோகம் செஞ்சு ஏமாத்தலை. நான் வந்து ஒரு மன திருப்தியாக நான் நைட்டு தூங்குறப்ப அதனுடைய திருப்திங்கிறது எங்களுக்கு அதுவே போதுங்கிற ஒரு ஸ்தானம் தான். வி ஆர் பிளஸ்டு, அவ்வளோதான். கொரோனாங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்மளுமே ஒரு பயம் வந்துச்சு. அதை கடந்து நம்ம ஒரே விஷயந்தான், எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய இடம் வந்தாலும் பயங்கிற விஷயத்த நம்ம மனசில் இந்த ஃபீல்டில் கொண்டு வரக்கூடாது.
அப்படிங்கிறப்ப நாங்கள் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அன்னோன் பாடி எடுத்து அடக்கம் பண்ண ஆரம்பித்தோம் கொரோனா நேரத்துலேயே. போக 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 கொரோனாவில் இறக்கக்கூடிய உடல்கள், ஏன்னா குழி பார்த்திங்கன்னா ஒரு 12 அடிக்கு வெட்டுவாங்க. ஸோ ரொம்ப ஆழமாக வெட்டுறப்ப அதை அடக்கம் பண்ணி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் விதிமுறைகள் அரசு விதிக்கிறங்க சூழ்நிலை. நம்ம அந்த ஃபீல்டே இருக்கனால அதுக்கான சப்போர்ட்டை நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் போக 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 கிட்டத்தட்ட ஒரு 1600க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து குடும்பத்தார்கள் இருந்தும் என்னால் அடக்கம் பண்ண முடியலை, நீங்கள் கூட நின்று செய்யுங்க, எனக்கும் கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மனிதர்கள் கிட்டேயும் இருந்து நம்ம ஒரு 1600க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து தகனமும் செஞ்சுருக்கோம், அடக்கமும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ திருவூர் இருக்க மக்களுக்கும் வந்து நீங்கள் வந்து என்னன்னா ரோட்டில் இருக்க மக்களும் வந்து ஆதரவு கொடுத்து அவங்கள சரியாக சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி ஹோமில் இருப்போம், அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 250 பேருக்கு மேலே வந்து நம்ம ரெஸ்கியூங்கிறது எப்பயாச்சும் தான் பண்ணுவோம். இப்போ சமீப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோமே தாண்டி, ஏன் அப்படின்னா ஒரு மனிதர் சாலையில இருந்து மரணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு காப்பகத்தில் போனால் ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை ரொம்ப சிக்காக இருக்காரு, சில பேருக்கெல்லாம் கால் அழுகி போய் புழு வச்சு எடுத்திருக்கோம், கண்ணு காதில் புழு வச்சு நம்ம எடுத்து அவங்கள ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்னைக்கு எந்திரிச்சு நல்லா இருக்கார். எனக்கு எப்படி ஃபோன் அடிச்சாங்கன்னா அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. பப்ளிக் அவரை தாண்டி போகிறாங்க, பக்கத்தில் நடந்து போகல, தாண்டி போகிறப்ப இறந்து கிடக்கிறாரு, நீங்கள் வாங்கன்னு ஒரு பப்ளிக் கூப்பிட்றாங்க. நாங்கள் போய் பார்க்குறப்ப அவருக்கு லைட்டாக உயிர் இருக்குது. எழுப்பி அவரை இது பண்ணால் அவரால் உட்காரக்கூட முடியல, கண்ணு காதெல்லாம் புழு, அவ்வளோ புழு இருக்குது. அப்போது உடனே அவரை மீட்டு, அப்போ முன்னாள் டீன் சார் இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி உடனே அவரை கேரை எடுத்து பார்த்து இன்றைக்கி அவர் ஒரு காப்பகத்தில் நல்லா இருக்கார் சேஃபாக. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கிட்ட ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி நல்லா இருக்கார். அப்படிங்கிறப்ப அவர் விட்டு இருந்தால் அடுத்த நாளே இறந்துருப்பார். வெறும் உடம்பு ஃபுல்லாக எறும்பு எல்லாம் கடிச்சா அவ்வளோ இதாக இருந்தார். அப்போ அந்த ஒரு விஷயங்கிறது லைஃப்பில் ஒரு மனிதர் அந்த இறக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நின்று அவருக்கு எல்லாம் பண்ணி மருத்துவர்கள் போராடி காப்பாற்றி எல்லாம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்காங்க, அந்த ஒரு மன திருப்தி. சாலை ஓரம் இருந்து யாரும் மரணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அதே மாதிரி டிஜிபி சார் சங்கல் சிவார் சார் வந்து காவல்கரங்கள் அப்படிங்கிற ஒரு டீமை கமிஷனராக இருக்கிறப்ப ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி போலீஸ் கூட நின்று இணைஞ்சு நாங்கள் இந்த ஒரு வேலையை செய்கிறோம். நாங்கள் எங்கே போனாலுமே எங்கள் கூட ஒரு வண்டி போலீஸ் கொடுத்துட்றாங்க. இப்போது ஒரு அனாதை பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணும்போது இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 சொல்லி நார்மலாக பீப்புள் போய் சில உடம்பு பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தவங்க ரோட்டில் தவறி இறந்துட்டாங்க, அதை நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? 1000 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் சார். 1000 ரூபாக்குள்ளேயே அவ்வளோதான். சுடுகாட்டில் வெட்டுறவங்கெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க, நம்ம கொடுத்தா வாங்கிப்பாங்க. இல்லை மாமா போமாம்மா அப்படின்ட்டுருவாங்க. இப்படியே சொல்லுவாங்க. பூ மாலை பால் இந்த மாதிரி பெருசாக சாங்கியம் பண்ண மாட்டோம். நம்மனால என்ன ஒரு மாலை, உதிரிப்பு, மஞ்சள், குங்குமம், கற்பூரம் ஏற்றி, ஊதுபத்தி ஏற்றி, பால் ஊற்றி நல்லபடியாக இது பண்ணிடுவோம். அதுதான் நம்மளால முடியும். அவ்வளோதான் எங்களுக்கு முடிகிறது. வண்டிக்கான பெட்ரோல் ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் டு பரியல் கொண்டு இது கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1000 ரூபா. இந்த வீடியோ மூலம் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கான கடமையானவர்கள். ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பார்த்துக்க முடியலைங்கிற சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம், 3 வேளை சாப்பாடு, சாப்பிட்டியாங்கிற ஒரு அன்பான வார்த்தை, இதை தாண்டி அவங்கள்ட்ட நீங்கள் எதுவுமே கேட்க தேவை கிடையாது. நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்ம இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய தாய் தந்தைகள் நமக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்ட்டு. நாங்கள் இன்றைக்கும் சரி, அப்பா அம்மா எங்கேயோ தவறி போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற வழியோடு வாழக்கூடிய பிள்ளைகளை பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ அளவுக்கு நம்ம அவங்கள கண்ணியமான முறையில் பாதுகாப்பான முறையில் பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இங்கே இருங்க. இதோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் எத்தனையோ பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, என் பிள்ளை என்னை பார்த்துக்கல அதனால நான் சாவ வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாத்து அவங்க பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நல்ல முறையில் ஃபேமிலியோடு சேர்த்து வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. எங்களுக்கான இந்த பணியை எவ்வளோ தூரம் நாங்கள் விரைந்து இதை வாழ்நாள் முழுக்க செய்யணும்லாம் ஆசை கிடையாது. இந்த வேலையை எவ்வளோ தூரம் விட்டுட்டு எங்களுக்கான ஒரு வேலையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எங்களுக்கு மனசார ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆதரவற்ற மக்கள் இல்லா ஒரு சமூகத்தை உருவாக்குவதே எங்களுடைய கடமையும் பொறுப்புணர்ச்சியும். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.